இப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களான உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பகுதி இது. ஆமாம், சரியா சொன்னீங்க. அதாவது 8ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் பாடத்திட்டத்திலுள்ள ஜியு போப் அவர்களின் தமிழ் தொண்டு பற்றிய அத்தனை தகவல்களையும் ஒரு ராமெக்ஸ் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துற அதே பாணியில தான் இன்னைக்கு நாம பேச போறோம். கண்டிப்பா, எந்த ஒரு சிறு குறிப்பையும் நாம் தவறவிடக்கூடாது. நிச்சயமா, தேர்வுக்கு படிக்கிறோம்னு சுமையே தெரியாம ரொம்ப எளிமையா அதே நேரம் ஆழமாக படிக்க போறோம். நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, வழங்கப்பட்டுள்ள ஆதாரங்களில் உள்ள ஆண்டுகள், பெயர்கள், இடங்கள் என அத்தனையும் தேர்வுக்கு மிக மிக முக்கியம். கவனமாக கேளுங்கள். முதல் ஸ்லைடிலிருந்து வரிசையாகவே ஆரம்பிக்கலாம். ஜியு போப் அவர்களின் முழு பெயர் ஜார்ஜ் யுக்லோ போப். இவர் பிறந்த ஆண்டு கிபி 1820 ஏப்ரல் 24ஆம் நாள். இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு ஆகிய பண்புகளை கொடுத்திருக்கு. இதை நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். இப்போ அவர் தமிழகம் வர முக்கிய உந்து சக்தியாக இருந்தது யாருன்னு தெரியுமா? அவருடைய தமையனார் ஹென்றி. ஆமா, அவர் ஏற்கனவே தமிழகத்துல சமய குருவாக பணிபுரிந்து வந்தார். இதுல டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு முக்கிய தகவல் இருக்கு. போப் தன்னுடைய 19ஆம் அகவையில் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்களாச்சு. 8 மாதங்கள். அந்த 8 மாத பயணத்துல அவர் சும்மா இருக்கல. தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் ரொம்ப ஆர்வமா படிச்சிருக்கார். அந்த வடமொழிங்கிறது சமஸ்கிருதம். இதோட விளைவு என்னன்னா, தமிழகம் வந்த உடனேயே தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை வளர்த்துக்கிட்டாரு. தமிழகத்துல அவருடைய பணி 2 முக்கிய இடங்கள்ல நடந்துச்சு. ஒன்னு சென்னை சாந்தோம், மற்றொன்று திருநெல்வேலி மாவட்டம் சாய்புரம். அந்த இடங்கள்ல பள்ளிகளை நிறுவி கல்வி பணியையும் சமயப் பணியையும் அவர் ஒருங்கே ஆற்றினார். இங்கே உங்களுக்கான ஒரு முக்கிய அலர்ட் இருக்கு. அவர் என்னென்ன பாடங்களை கற்பித்தார் அப்படிங்கறத கவனிங்க. மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், கிரேக்கம், இலத்தீன், எப்ரேயம். பிற பாடங்கள்ல பாத்தீங்கன்னா கணிதம், அறிவாய்வு அதாவது தர்க்கம், மெய்யறிவு எனப்படும் தத்துவம் ஆகியவற்றையும் கற்பித்தார். 1842 முதல் 1849 வரை சாயர்புரத்தில் அவருடைய இந்த பணி தொடர்ந்தது. அப்புறம் 1850ல இங்கிலாந்துக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் மீண்டும் தமிழகம் திரும்பினார். இதுக்கு பிறகு வர்றதுதான் ரொம்ப முக்கியமான தஞ்சாவூர் காலகட்டம். தஞ்சையில 8 ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். அந்த 8 ஆண்டுகள்ல தான் புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை அவர் ஆழ்ந்து வாசித்தார். சரியா சொன்னீங்க. இந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேலை நாட்டவர் அறியச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே அவருடைய இலக்காக இருந்தது. அவருடைய ஆராய்ச்சி பணிகள் மிக முக்கியமானவை. அவர் கட்டுரைகளை வெளியிட்ட 2 இதழ்கள் இருக்கு. ஒன்னு இந்தியன் சஞ்சிகை, அதாவது இந்தியன் ஆன்டிக்வரி. 2வது இதழ் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இத ஜர்னல் ஆஃப் த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு சொல்வாங்க. இந்த இதழ்கள்ல தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் ஆங்கிலத்தில் எழுதினார். அதுல புறநானூற்று பாடல்கள், புறப்பொருள் வெண்பாமாலை, திணை விளக்கங்கள் மற்றும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. இத நீங்க கட்டாயம் குறிப்பெடுத்துக்கணும். இப்போ ஒரு ராமெக்ஸ் ரிவிஷன் டிப் இங்க வருது. 600 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு நூல் எதுன்னு தெரியுமா? அதுதான் அவர் தொகுத்த தமிழ்ச் செய்யுட்கலம்பகம். அந்த 600 பாடல்களுக்கும் அவர் விளக்கமும் தந்துள்ளார். அந்த பாடல்களின் மையக்கருத்து என்னன்னா, உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு ஆகியவையே ஆகும். ஜியோ போப் பாடநூல்களின் முன்னோடியாக திகழ்ந்தார். குழந்தைகளுக்காக வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை எழுதினார். அதேபோல பெரியவர்கள் கற்கும் வகையில் ஒரு இலக்கண நூலையும் அவர் எழுதினார். மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ள தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஆகியவற்றை உருவாக்கினார். மேலும் தமிழில் வரலாற்று நூல்களையும் ஒரு உரைநடை நூலையும் எழுதினார் என்பதையும் நீங்க மறக்கவே கூடாது. அடுத்ததாக 1858ஆம் ஆண்டு அவர் உதகமண்டலம் சென்றார், அதாவது ஊட்டி. அங்கு பள்ளி ஒன்றனை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இங்குள்ள ராமெக்ஸ் தகவல் என்னவென்றால், பாடநூலாக வைப்பதற்கு ஏற்றவாறு பழைய தமிழ் இலக்கியத்திலிருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டார். அப்புறம் 1885 முதல் 1908 வரை, அதாவது 23 ஆண்டுகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். இது சாதாரண விஷயமே இல்ல. இந்த 23 ஆண்டுகளில்
தமிழின் பெருமையை தரணி முழுவதும் அவர் பரப்பினார் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய தாக்கம். அவருடைய வாழ்நாள் சாதனையாக கருதப்படும் 2 முக்கிய மொழிபெயர்ப்புகளை பற்றி பார்ப்போம். ஒன்று திருக்குறள். இதை 40 ஆண்டுகள் படிச்சு சுவைத்தவர் 1886ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இரண்டாவது திருவாசகம். தமது 80ஆம் அகவையில் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1900ஆம் ஆண்டு வெளியிட்டார். தன்னுடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் அவர் பதிப்பித்தார். 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் அவர் மறைந்தார். அவருடைய உயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தமது இறுதி முறியில் அவர் எழுதி வைத்தார். இதை நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னா ஒருபோதும் மறக்காது. இப்போ ஒரு மின்னல் வேக ரிவிஷன். தேர்வுக்கு மிக முக்கியமான ஆண்டுகளை தொகுத்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். 1820 ஏப்ரல் 24 ஜியு போப் பிறப்பு. 19 வயது அல்லது 8 திங்கள் தமிழகம் வந்த வயது மற்றும் பயணக்காலம். 1842 முதல் 1849 வரை சாயர்புரத்தில் பணி. 1850 திருமணம். 8 ஆண்டுகள் தஞ்சையில் பணியாற்றிய காலம். 600 பாடல்கள். தமிழ்ச் செய்யுட்களம்பகம். 1858 முதல் உதகமண்டல பணி. 1885 முதல் 1908 வரை, அதாவது 23 ஆண்டுகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பணி. 1886 திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு. 1900 திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதுவும் அவருடைய 80ஆம் வயதில். 1908 பிப்ரவரி 11 மறைவு. இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இதேபோன்று 8ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் பாடத்திட்டத்தின் முழுமையான தகவல்கள், உயர்தர டிஎன்பிஎஸ்சி குறிப்புகள், பிடிஎஃப் மெட்டீரியல்கள் மற்றும் வீடியோ வகுப்புகளுக்கு டிஎன்பிஎஸ்சி வித் ராமக்ஸ் என்ற டெலகிராம் சேனலை தொடருங்கள். இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை. தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழியின் மீது வேற்று நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இத்தனை ஈடுபாடும் காதலும் வந்திருக்கிறது என்றால், நம்முடைய பழமையான இலக்கியங்களில் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத, உலகையே வியக்க வைக்கும் ரகசியங்கள் என்னென்ன புதைந்து கிடக்கின்றன? ஒரு வெளிநாட்டவரின் பார்வை நம் இலக்கியத்தின் ஆழத்தை எவ்வாறு வேறு கோணத்தில் பார்க்க வைக்கிறது என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். தொடர்ந்து படிப்போம், அரசுப் பணியை வெல்வோம். உங்கள் வெற்றிக்கான பயணத்தில் இது ஒரு சிறு தூண்டுதலாக இருக்கட்டும்.